ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். மாடி தோட்டத்தில் உள்ள கத்திரிக்காய் செடிக்கு இந்த மழை காலத்தில் எந்த மாதிரியான டிப்லாம் ஃபாலோ பண்ணனா நம்மளுடைய செடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வடிகால் வசதி இருக்கணும். தண்ணி தொட்டியில் தேங்கி நின்றுதுன்னா நம்மளுக்கு வேரழுகல் செடி இறந்து போயிடும். அடுத்தது ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் நல்லா கேப் விட்டு வைக்கணும். ஒரே பக்கமாக கத்திரிக்காய் வைக்காமல் அங்கங்கே ரெண்டு ரெண்டு செடியாக அப்படி வச்சோன்னா நம்மளுக்கு நல்லா ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். அடிப்பகுதியில் நிறைய இலைகள் விடாமல் நம்ம எல்லாத்தையும் அந்த தண்டு பகுதியில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுடணும். பழுத்த இலைகள் இருந்தாலுமே கட் பண்ணி விட்டுருங்க. மாடி தோட்டத்தில் நம்மளுடைய செடிகள் எல்லாமே ஒரு ஒரு சின்ன தொட்டியில் தான் இருக்கும். தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த தொட்டிகளில் உள்ள சத்துக்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம நல்லா ஸ்ட்ராங் ஃபெர்டிலைசராக கொடுக்கணும். ஒரு பங்கு கடலை புண்ணாக்கு, ஒரு பங்கு வேப்பம் புண்ணாக்கு, அதுக்கப்புறம் எள்ளு புண்ணாக்கு. இது மூணுத்தையும் நல்லா பவுடர் ஆக்கிட்டு நம்ம வேர் பகுதியில் கொஞ்சமாக ஒவ்வொரு கைப்பிடி போட்டு விடலாம். இது இல்லை அப்படின்னா ஆட்டு எருவோ இல்லை மாட்டு எருவோ நல்லா மக்கியது இருந்ததுன்னா அது போட்டு விடலாம். இதெல்லாம் ஸ்லோ ஃபெர்டிலைசராக இருந்து நம்மளுடைய பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக காய்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். லிக்விட் ஃபெர்டிலைசர் இந்த டைமில் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது.